அடுத்து ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். இப்போ தலைவன் அப்படின்ற ஓரெழுத்து ஒரு மொழின்னு பார்த்தீங்கன்னா என்னதுன்னா ஐ. ஐன்னா யாரை குறிக்கும்? தலைவன் அப்படின்றத குறிக்கும். அப்புறம் நெருப்பு. நெருப்புனா நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? தீ. இது நெருப்பு. அடுத்து அரண் அப்படின்றத சோ அப்படின்றது எழுத்து குறிக்கும். அம்பு. அம்புன்றத ஏ என்ற ஓரெழுத்து குறிக்கும். அப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். இதுக்கான சரியான பதில் என்னது? ஆப்ஷன் டி, அம்பு. நெக்ஸ்ட் பொருந்தா இணையை என்ன பண்ணணும்? சுட்டுக. ஃபர்ஸ்ட் குறிஞ்சி. இது என்னது? திணைகள், 5 திணைகள். அப்புறம் கொடுத்திருக்கிறது என்னன்னா சிறு பொழுது கொடுத்திருக்காங்க. இதுல குறிஞ்சி யாமம் இது என்னது? கரெக்டானதுதான். முல்லை என்னது? மாலை, அதுவும் கரெக்டானதுதான். ஆனா மருதம் நண்பகல் கொடுத்திருக்காங்க. நண்பகல் கிடையாது, வைகரை வரும். மருதத்துக்கு என்னது? சிறு பொழுது, வைகரை. இந்த நண்பகல் எதுக்கு வரும்னு பாத்தீங்கன்னா பாலை திணைக்கு தான் வரும். பாலை திணைக்கு தான் என்ன வரும்? நண்பகல் வரும். அப்புறம் நெய்தலுக்கு ஏற்பாடு. இது என்னது? ஏற்பாடு கரெக்ட். அப்போ இதுல தவறான இணை எதுன்னு பாத்தீங்கன்னா மருதம். ஏன்னா மருதத்துக்கு என்னதான் வரும்? வைகரை வரும். இங்க என்ன இருக்கு? நண்பகல். சோ என்னது? இதுல சி தான் என்னது? கரெக்டான ஆப்ஷன்.